காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஏறத்தாழ 46 வருடங்கள் ஓடாக உழைத்த ஒரு அரசியல் தியாகி என்று எல்லாரிடமும் வர்ணிக்கப்பட்ட திருவாளர் மதிப்பிற்குரிய எஸ். ஆமோஸ் அவருடைய மகன். இன்று நாங்கள் எல்லாம் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வாழ்ந்து வளர்ந்து இந்த காங்கிரசிற்கு ஒரு காலத்தில் பெருமை சேர்த்து கொண்டிருந்த ஒரு சிலரில் நாங்களும் ஒருவர். அப்படிப்பட்ட நாங்கள் எல்லாம் இந்த தெரு தெருவாக ஒவ்வொரு சந்திப்பாக வந்து நின்று இந்த காங்கிரஸை கரையறுங்கள், இந்த காங்கிரஸை இந்த விளவங்கோட்டிலிருந்து அகற்றி விடுங்கள், இந்த காங்கிரஸை விளவங்கோட்டிலிருந்து வேறறுத்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது தோழர்களே. ஏறத்தாழ 10 வருடங்களாக, அதாவது 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த 10 வருடங்கள், அந்த 10 வருடங்களாக கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினை சார்ந்தவர்கள் எல்லாம் எப்பொழுதாவது நமக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் வரமாட்டாரா என்ற ஒரு ஏக்கத்தில் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் எங்கிருந்தோ, டெல்லியிலிருந்தோ சென்னையிலிருந்தோ எங்கிருந்து என்று யாருக்கும் தெரியவில்லை. அது ஒரு புரியாத மர்மமாக இருக்கிறது. இந்த மதிப்பிற்குரிய விஜயதரணி அவர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடத்தை சொல்லுவார். நீங்க இப்ப மஞ்சால் மூட்டில் வந்தா நான் காப்பிக்காடை சார்ந்தவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க போய் சொல்லி நல்லா பழக்கப்பட்டால். அப்படிப்பட்ட அவர்கள் நான் ஏதோ ஒரு ஊர் என்று சொல்லி இங்கு முதலாக நம்முடைய விளவங்கோட்டில் காலடி எடுத்து வைக்கிறார். பாசத்திற்கு கட்டுப்பட்ட நாம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு 20,000 வாக்குகளுக்கு மேல் அவரை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தோம். அப்பொழுது கூட இந்த காங்கிரசின் உண்மையான பக்தர்களும் தியாகமனம் கொண்டவர்களும் எதிர்த்தார்கள். எங்கிருந்தோ வந்த ஒருவருக்கு நீங்கள் ஏன் சீட்டை வழங்கி இங்கு சட்டமன்ற உறுப்பினராக வைக்கிறீர்கள்? இங்கிருந்து இருந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக எடுக்கப்பட்டால்தான் மக்களுக்காக உதவுவார்கள். எனவே இங்கிருந்து இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி மன்றாடினார்கள், கெஞ்சினார்கள், கடனினார்கள். ஆனால் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையிலும் தலைக்கணம் பிடித்த திமிர் பிடித்த ஒரு கட்சி. ஆகவே அங்கு என்ன சொன்னாலும் ஈடுபடாது. கால சூழ்நிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர் இங்கு சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். என்னுடைய தந்தையாரும் அப்பொழுது கை சின்னத்திற்கு தான் ஓட்டு போட்டார்கள். இது தெரிந்தவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அவர் எதிர்த்தாரை தவிர அவரும் அந்த வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது கை சின்னத்தில் தான் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஓட்டு போட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது? 5 வருடங்கள் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று எம்எல்ஏ என்ற 3 இடத்து அந்தஸ்தை பெற்றவுடன் அன்று இந்த தொகுதி மக்களுக்கு குட்பை சொல்லிவிட்டு போனவர் தான். 5 வருடங்கள்ல 56 நாட்கள் மட்டும்தான் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து சாதனை படைத்திருக்கிறார். தோழர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இவருடைய அரசியல் தர்பார்களை சொன்னால் நாள் கணக்கா மணிக்கணக்கா சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு சூழ்ச்சி நிறைந்த ஒரு அட்வொகேட். அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களை ஏமாத்துறது எப்படி என்னென்ன இது எல்லாமே தெரிந்த ஒரு நல்ல கைதேர்ந்த ஒரு பெண்மணி. ஆக இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் எடுத்தோம். அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆறுகளும் எருதுகளும் பந்திகளும் தான் அங்கே கட்டி வச்சு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அது அப்பப்போ நாங்கள் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி கேவலமாக இருக்கு சட்டமன்ற அலுவலகம். திருவாளர் டென்னிஸ் அவர்கள், ஐயா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுந்தரதாஸ் எம்எல்ஏ அவர்கள், இவர்களெல்லாம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருந்த சட்டமன்ற அலுவலகம். தினசரி 8 மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கிற சட்டமன்ற அலுவலகத்தில் ஆடுகளை, எருதுகளை, பந்திகளை எல்லாம் கட்டி வச்சு அவங்க மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. 5 வருஷமா இந்த மாதிரி கெதிகட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து குமரி போன உண்மையான காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்தார்கள்? போஸ்டர் அடித்து ஓட்டிட்டாங்க எல்லா இடத்துலையும். விஜயதரணி எம்எல்ஏ அவர்களை காணவில்லை என்று போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டாங்க. காங்கிரஸ்காரங்களை தான் செஞ்சாங்க. காங்கிரஸ் உண்மையான தீவிரமான பக்தர்கள் செய்தாங்க. அப்போ போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருந்தப்போ அந்த அம்மா வந்து பிரஸுக்கு
பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அதாவது பேட்டி கொடுக்குறாங்க, டெய்லி டிவிலையும் பத்திரிகையிலையும் வந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மோடு இருந்து களமாடுகிற நம்மில் ஒருவரான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுத்தோம். அவர் போஸ்டர்களிலும் பிளக்ஸ் பேனர்களிலும், அவர் டிவி ஊடக சேனல்களிலும், அவர் இந்த பத்திரிகைகளிலும் வந்தால் இங்கு இருக்கிற மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? சிந்தித்து பார்க்க. ஒரு கடைக்கு செல்கிறார்கள், 5 பேர் இந்த சட்டமன்ற உறுப்பினரின் காரில் அமர்ந்து செல்கிறார்கள். அந்த கடையின் அருகே சென்ற உடனே ஒரு டீ கடையில போறாங்க. அந்த டீ கடையில சென்ற உடனே அந்த டீ கடைக்காரனை பார்த்து 5 டீ கேட்கிறாங்க. அப்போ அந்த டீ கடைக்காரன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஐயோ, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ நம்ம கடையில டீ சாப்பிடுறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறான். அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா 5 பேருக்கு டீ கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. இந்த கிளாஸ்ல எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு. எவ்வளவு கேவலம்! இவங்களெல்லாம் தெரியாதனமா ஒரு பெரிய தவறு நம்ம செஞ்சிருக்கிறோம். சென்ற முறை பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. இதை உணர்த்துவதற்கு இந்த காங்கிரஸ்காரர்களே வீதியில் வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை, ஒரு நிலைமையை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இதுதான் உண்மை. இல்லைன்னா நாங்க எல்லாம் ஏன் வந்து இன்னைக்கு பேசணும்? இன்னைக்கு காங்கிரஸ் 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 சொல்லி ஒரு புனிதமான கட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடுரோட்டில் வந்து நின்றுட்டு எங்க தவறு நடந்தாலும் அடி கேட்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் இளைஞர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுத்து இப்படி பார்ஷியாலிட்டி பார்க்கிற, ஈகோ பார்க்கிற, டெய்லி ஒரு பென்ஸ் கார்ல, ஒவ்வொரு பென்ஸ் கார்ல வராங்க. அவங்களை போய் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்தில் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டாங்க. யாராவது போய் பார்த்துருப்பாங்களா? ஒரு அலுவலக விஷயமா, அவருக்கு ஒரு பிரச்சனையா, யாராவது போய் சந்திச்சிருப்பீங்களா? கண்டிப்பா சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஈசிஆர்ல ஈஞ்சம் பார்க்கணும்னு நஞ்சுண்ட நாயக்கர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க எந்த இடம் யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும்னா நல்ல சென்னையில எல்லா சந்து கொண்டு மூளை முடுக்கு எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சவனே 1/2 மணி நேரம் சுற்றணும். அப்ப இங்க சாதாரண விளவங்கோட்டில் இருக்கிற நம்ம எல்லாம் போய் எங்க கண்டுபிடிக்க முடியும்? சட்டமன்ற அலுவலகத்துல போனா அவர் இருப்பாரா? இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இங்க வந்து வாடகை ஏஜென்ட்டுகள், சில கூலி ஏஜென்ட்டுகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவில் முதலாக வியாபாரத்திற்கு வந்தபோது இங்கிருந்த இயற்கை வளங்கள், எண்ணெய் வளங்கள் இதையெல்லாம் பார்த்து அப்படி அவங்களே மயங்கிட்டாங்க. ஏன் இந்த இந்திய நாட்டை நம்ம சொந்தம் ஆகக்கூடாது? அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, அவங்க செய்த யுக்தி தான். அந்த இந்தியர்கள்ல யார் யார் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம், யார் யாரையெல்லாம் சாராயத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணல, இப்படி ஒரு சில எட்டப்பனை போன்ற கெதிகட்ட போட்டு கொடுக்குற அவங்க கையில் எடுத்து கடைசியில் இந்தியா நாட்டையே அடிமையாக்கிட்டாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம விளவங்கோடு தொகுதியில் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு வாடகை ஏஜென்ட் இடைக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம் என்று கருதுகிறது. இடைக்கோடு பேரூராட்சியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருவரை நாம் பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தோம். இந்த பேரூராட்சி தலைவர் செய்கிற வேலை என்ன? பேரூராட்சிக்கு இங்கு என்ன வேலை செய்திருக்கிறார்? இந்த சாலைகள் எல்லாம் ஒழுங்கா செல்ல முடியுதா? எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு முறை இந்த சாலையில ஏதாவது ஒரு சாலை ஒழுங்கா போட்டிருக்காங்களா? சரியா போயிட்டு வர முடியுதா? ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை இதெல்லாம் செய்யறதுக்கு. அவருக்கு நேரம் என்னது? விஜயதரணி அவர்களுடைய காரில் அமர்ந்து ரவுடிகளை போறதுக்கு தான் கரெக்டா இருக்கு டைம். ஏன்னா அந்த அம்மா இங்க வந்த உடனே பட்டனா வந்துடுவாங்க. அவங்களுடைய வாடகை ஏஜென்ட்டுகளும் கூலிப்படைகளும் எல்லாரும் போய் அவங்க கார்ல உட்காந்தாதான் அவங்களுக்கு அடுத்த வேலை இவங்க கொடுப்பாங்க. இவங்க கூட சுத்துறது தான் வேலை. இங்க மக்களை பார்க்கறது, ரோட போடுறது. இந்த நிலை இதுவரையிலும் இப்படி இந்த நிலை வந்தது கிடையாது. இதுதான் முதலாக வருகிறது. ஆடம்பரமும் தோட்டப்பொழிகின்ற கலாச்சாரத்தையும் இங்கு உண்டாக்கி, இங்க என்னமோ போஸ்ட், எல்லா இடத்துலையும் போஸ்ட், அப்புறம் இவங்களோட படம் வச்ச அந்த போட்டோ எல்லா இடத்துலையும் ஒட்டினாங்க. விளவங்கோட்டில் எல்லா இடத்தையும் ஒட்டிட்டாங்க. இப்படி ஒட்டின உடனே கை சும்மா பாஸ் ஆகிடும், இவங்க பாஸ் ஆகிடுவாங்க. இப்படி ஒரு கணக்கு. ஊர் பூரா போஸ்ட் வச்சு ஒட்டிட்டு டெய்லி பத்திரிகைதாரங்க இவங்களை தவிர எந்த செய்தியும் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, அந்த பைசா கொடுத்து கரெக்ட் பண்ணிச்சு. பத்திரிகையில வேற யாரும் உண்மையா நடக்கிற, நியாயமா நடக்கிற எந்த செய்தியும் போடக்கூடாது. இவங்க பண்ற தர்பார், இவர் இங்க வந்து திறந்தார், அங்க போய் அதை செய்தார், இதை செய்தார், அப்படி செய்தார், அவரை பரிசோதித்தார், இவரை பரிசோதித்தார், இதெல்லாம் போடணும். இதெல்லாம் கெதிகட்டவங்க இப்படி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க உண்மையா நடக்கிற எந்த விஷயத்தையும் அவங்க போடுறது கிடையாது. அப்ப டெய்லி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும், இந்த மக்கள் எல்லாம் மயங்கி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். என் ரத்த சொந்தங்களே, ரத்த உறவுகளே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சென்ற முறை செய்த முட்டாள்தனத்தை மீண்டும் ஒரு முறை செய்தோம் என்றால் இந்த மண்ணில் பிறந்ததற்கு ஒரு சின்ன
அர்த்தம் கூட இல்லாமல் போயிடும். ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். இந்த பிறந்த மண்ணிற்கு மண்ணினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும். எங்கிருந்தோ வந்த ஒருவர் இங்கு ஒரு சில ஏகநிலையை வைத்து அரசியல் தர்பார் செய்து வந்தால் அதை எல்லோரும் வெற்றி பெற்று சென்று விடலாம். இந்த மக்களை எல்லாம் முட்டாளாக்கி நாம் நினைத்ததை சாதித்து விட்டு சென்று விடலாம் என்று நினைத்தால், அதற்கு வழிவகுத்தால் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக அது மாறும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மக்கள் நல கூட்டணியின் வெற்றிக்கு எல்லை இல்லை, இந்த கூட்டணி வந்தால் நமக்கு தொல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு 50 வருடங்களாக இந்த தமிழகத்தை ஆட்சி என்ற பெயரில் குட்டிச்சுவராக்கிய திராவிட கட்சிகளை இதோடு இந்த மண்ணிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி வலிமைமிக்க ஒரு அணியை உருவாக்கி மக்கள் நல கூட்டணி, இந்த மக்கள் நல கூட்டணியை ஆதரித்து இங்கு மக்கள் நல கூட்டணியின் வேட்பாளராக இருக்கிற தோழர் செல்லசுவாமி அவர்களுக்கு சுத்தியல் அருவாள் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து அன்னாரை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அம்மையார் விஜயதரணி அவர்களை மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவருடைய ஊருக்கே அனுப்பி வைப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் சிரம் தாக்கி உங்கள் பொறுப்பாளர்களை கேட்டு வணங்கி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.